நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். சென்னை மாநகர் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் 3வது நாளாக மழை பெய்து வருகிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ், சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் சரி மாநகர பகுதிகளிலும் சரி தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, சென்னையை பொறுத்தவரையில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக பலத்த கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கோடை வெயில் காலத்தில் மழை கொட்டி வருவதால் சாலைகளில் வெள்ளத்தை தற்போது பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக வெயிலின் காரணமாக காணல் நீரை தான் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த கோடை மழையின் காரணமாக கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது தொடர்ந்து கனமழை கொட்டி வருவது இன்றும் அதே கனமழையாகவே நீடித்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக பெய்யக்கூடிய மழையில் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி தங்களுடைய வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பள்ளி முடித்து திரும்பக்கூடிய மாணவர்களும் இந்த மழையில் சிக்கி இருக்கிறார்கள். காலை முதல் சென்னையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் வெயிலின் தாக்கம் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த மாலை வேளையில் திடீரென மேக கூட்டங்கள் திரண்டு கருமேகங்கள் சூழ்ந்து காற்றோடு மழை கொட்டி வருகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவு அஸ்வின் காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும். இது ஈக்காட்டுத்தங்கல் தான் தற்போது இந்த மழை அதிக அளவாக இருக்கிறது. ஈக்காட்டுத்தங்கல் மட்டுமல்லாமல் கிண்டி, வேளச்சேரி, அடையாறு, சைதாப்பேட்டை, வடபழனி உள்ளிட்ட பரவலான இடத்தில் மாநகர் பகுதியில் மழை கொட்டிக் கொண்டிருக்கிறது. இதேபோன்று புறநகர் பகுதியிலும் தொடர்ந்து சூறை காற்றோடு மழை வீசிக் கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அதேபோன்று மாதவரம், போரூர் உள்ளிட்ட இடங்களிலும் மேலும் அம்பத்தூர் பகுதிகளிலும் தொடர்ந்து இதேபோன்று காற்றோடு கனமழை கொட்டிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக மாலை நேரத்தில் வேலை முடிந்து வீடு திரும்பக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த கனமழையால் மழையில் நனைந்தபடி அவர்கள் அந்த பேருந்து நிலையத்தில் காத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது இப்படி அதே போன்று இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் எல்லாம் மழையில் நனைந்தபடி சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரும் இது எதிர்பார்க்காத மழை என்று சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னையிலும் இடியோடு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறியிருந்தார்கள். அந்த வகையில் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தொடரும் என தெரிவிக்கிறார்கள். தற்போது பெய்த மழையிலேயே சாலைகளில் அதிக அளவு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ளமாக. கோடை காலத்தில் திடீர் மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பகல் நேரத்தில் அதிகபட்ச வெயில் அனல் காற்றோடு வீசிக் கொண்டிருந்த வேளையில் இந்த மழை காரணமாக மக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. கேட்கலாம் பொதுமக்கள்கிட்ட. சார், நீங்க எங்க இருந்து போறீங்க? மழை பெஞ்சது, என்ன எதிர்பார்த்தீங்களா? மழை நாங்க எதிர்பார்க்கல சார். நான் 1 ஹவரா நிக்கிறேன். மழை ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. நான் போக முடியல, நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இல்ல, பகல் நேரத்துல இந்த கோடை வெயில் அதிகமா இருந்துச்சு, வெப்பம் அதிகமா இருந்துச்சு. மழை பெஞ்சது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் வெப்பம் கம்மியா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெஸ்டா ஃபீல் பண்றோம். ஓகே, என் பேர் தேவேந்திரன். பூங்குழலி, பொதுமக்கள் தரப்பில் கூறியதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் வெயில் எந்த அளவுக்கு வாட்டி இருந்ததோ அதே அளவிற்கு இப்பொழுது பெய்யக்கூடிய மழையின் காரணமாக குளிர்ந்த காற்று போன்ற ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் கோடை காலம் என்றாலே மிகுந்த அளவு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், வெப்ப அலை அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில்தான் சென்னையில் அரை மணி நேரத்தை தொடர்ந்து 1 மணி நேரமாக மழை கொண்டு கொண்டிருப்பதால் சாலைகளில் மழைநீர் தெரித்து ஓடுவதும் வெள்ளமாக பாய்ந்து ஓடுவதுமே நாம் பார்க்க முடிகிறது. இதே நிலைதான் நகரின் பல்வேறு இடங்களிலும் மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இடியோடு கூடிய மழையாக இங்கு வீசிக் கொண்டிருக்கிறது. காற்றும் பலமாக இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.